சூர்யா என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ போய் பேசி பார்க்குறாரு. இங்கே பாருங்கம்மா நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து ராஜலட்சுமி வந்து நீ என்னை விட்டு கொடுத்துட்ட, எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்ட, என்னை நீ வந்து புரிஞ்சிக்கல, உனக்காகவே நான் வாழ்கிறேன் நான், உனக்கு ஏதோ அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க எல்லாரையும் நான் வெறுத்து ஒதுக்குறேன். ஆனால் இன்றைக்கி உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியமாயிட்டா, நான் உனக்கு வேறு ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி சொல்கிறது தான் கரெக்டு, அப்போ நான் சொல்கிறது தப்பு தானே, எல்லா முன்னாடியும் என்னை விட்டு கொடுத்துட்ட, என்கிட்ட பேசாத சூர்யா, இதுக்கப்புறம் வந்து நான் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கோவமாக இருக்கீங்கம்மா, கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் போயிடுறாரு. அவங்க அம்மா அவங்க போகணுன்னு அழுகுறாங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற மகா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, தனியாக வந்து தானே சமைக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே வீட்டில் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. ஆனால் ராஜலட்சுமி வந்து உட்காராமல் அவங்க சாப்பாடு எடுத்துமே தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து பாட்டி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. உனக்கு என்னம்மா இந்த வீட்டை பிரிக்கணும் அவ்வளோதானே, எடுத்துகிட்டு போ, உனக்கு இந்த சொத்து தானே முக்கியம், இதையும் எடுத்துகிட்டு போயிடுமா, எதுக்காக தேவையில்லாமல் சாப்பாடை மட்டும் பிரிக்கிற, சொத்தையும் பிரிச்சிடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை ராஜலட்சுமி ஏன் அத்தை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, வேறு என்னம்மா பேசுது, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பத்தை பிரிக்கிறது தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் பிரிக்கிற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி டென்ஷனாகி அங்கே போயிடுறாங்க. ராஜலட்சுமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, கோட்டீஸ்வரி வந்து மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மகா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. கோட்டீஸ்வரி வந்து என்னதான் இருந்தாலும் மகாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து பிரபா வந்து விஜய்க்கு பார்த்து பேசுகிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், எப்படியாவது வந்து இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அனாமிகா கிட்டே நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணோம், ஐடியா கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி அனாமிகா வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பிரபா அந்த காயம் பட்டுச்சுல, அதனால தான் ஒரு சின்ன காயத்துக்காக வந்துட்டாங்களா, ஒரு வேளை வந்தாலும் சும்மா தான் வந்திருப்பா அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுறாங்க. சரி அப்போ இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ண வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறாரு. சரி எதுக்காக வந்த அப்படின்னா, காய்கறி வாங்கதா, வா அப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம மகா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். சூர்யா வந்து மனசு கஷ்டத்தோடே இருக்காரு. இதை பார்க்குற மகா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. உடனே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே மகா வந்து வெளியே சாத்தி அப்படியே வந்து கதவை சாத்தி விட்டுறாங்க. இங்கே முதல்ல உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க மகா. இந்த சூழ்நிலையில் அடுத்து வந்து ராஜலட்சுமி தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ மகா என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. இல்லை நான் முக்கியமாக பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுக்காக இப்போ கோச்சிட்டு இருக்கீங்க, சரி பரவாயில்ல நீங்கள் கோச்சிட்டு இருக்கிறது தான் நல்லது, இல்லைனா வந்து எல்லோரும் வந்து என்ன வந்து பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க, உங்களை தான் பெரிய விஷயமா நினைப்பாங்க, அதனால் வந்து இவ்வளோ நாள் வந்து எல்லாருக்கூடையும் நல்லா பழகுனீங்க செஞ்சீங்க, ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் நீங்கள் விரோதி ஆகிட்டீங்க, இதுவும் நல்லது தான், நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதால எல்லோரும் என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிப்பாங்க, நான் தான் அவங்களோட க்ளோஸ் ஆவேன், நீங்கள் தூரம் தான் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்மலாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் நம்ம வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்கிட்ட இந்த அளவு பேசுறியா, என் குடும்பத்தோட நான் தூரம் ஆகிட்டேனா, நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை மகா வந்து சந்தோஷமாக போயிடுறாங்க. ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்லா சகஜமாக பேசுகிறாங்க. சூர்யா கிட்டே சகஜமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா நம்மகிட்ட சகஜமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை பார்த்த காயத்ரி, இதுக்கெல்லாம் காரணம் மகா தான், அவளை கெட்டவளாக்கி உன் கூட சேர வச்சிட்டான்னு மகா பார்த்து சந்தோஷமாக வந்து சூர்யா வந்து ஓடி போய் தேங்க்ஸ் சொல்கிறாரு.